நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. மதுரை மற்றும் நெல்லை மாவட்டங்களில் பொது விடுமுறை நாட்களில் ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்காத சுமார் 1500 நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது. இதுகுறித்த பிரத்யேக தொகுப்பு ஒன்றை தற்போது பார்க்கலாம். பொது மற்றும் தேசிய விடுமுறை நாட்களில் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்களுக்கு விடுப்பு வழங்க வேண்டும் என்பது தொழிலாளர் நலவாரிய சட்ட விதியாகும். இருப்பினும் மதுரை மற்றும் நெல்லையில் உள்ள சில தொழில் நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் தங்கள் நிறுவனத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிப்பதில்லை என குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மருதுபாண்டி நெல்லை மற்றும் மதுரையில் பொது விடுமுறை நாட்களில் தொழிலாளர்களுக்கு விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது வந்துள்ள புகார்கள், அதன் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ஆகியவை தொடர்பான விவரங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரியிருந்தார். அதன்படி கடந்த 2020 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 2023 ஆண்டு டிசம்பர் 31 வரையிலான காலகட்டத்தில் வந்துள்ள புகார்கள் குறித்த விவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. நெல்லை மற்றும் மதுரையில் பொது விடுமுறை நாட்களில் ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்காத 1487 நிறுவனங்கள் மற்றும் உணவகங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லையில் உள்ள 353 நிறுவனங்களிடமும் மதுரையில் உள்ள 1134 நிறுவனங்களிடமும் ஊழியர்களின் விகித சராசரியின் அடிப்படையில் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதேபோல் தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்காத 436 நிறுவனங்கள் கண்டறியப்பட்டு அவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நெல்லையில் 144 நிறுவனங்கள் மற்றும் மதுரையில் உள்ள 292 நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் நலவாரியம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு தினம், சுதந்திர தினம், காந்தி ஜெயந்தி, உழைப்பாளர் தினம் உள்ளிட்ட அரசு பொது விடுமுறை தினங்களில் விடுமுறை விடாத நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தொழிலாளர் நலவாரியம் தரப்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஏதேனும் புகார் இருந்தால் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி. நாமக்கல் நகரின் சிறந்த ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி.